பாலூட்டும் தாய்மார்கள், இளம் பெண்களிடையே ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்கும் வகையில் நாடு முழுவதும் பிரதமரின் போஷான் அபியான் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இந்த திட்டம் சிறப்பாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. பிரதம மந்திரியின் போஷான் அபியான் திட்டத்தில் நாடு முழுவதும் உள்ள 6 வயதிற்குட்பட்ட குழந்தைகள், பாலூட்டும் தாய்மார்கள், இளம் பெண்கள் என கண்டறிந்து ஊட்டச்சத்து குறைபாட்டினை பூர்த்தி செய்து வருகிறது. அதன்படி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் மூலம் 71,526 குழந்தைகள், 6,186 கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் இத்திட்டத்தில் பயனடைந்து வருகின்றனர். மேலும் மாவட்ட முழுவதும் உள்ள அங்கன்வாடி மையங்களில் போஷான் அபியான் திட்டத்தில் அங்கமாக சமுதாயம் சார்ந்த நிகழ்வுகள், அன்னப்பிரசன்ன திவாஸ், ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார கல்வி உள்ளிட்டவற்றை கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், இளம் பெண்களுக்கு இந்நிகழ்ச்சி மூலம் விழிப்புணர்வு செய்து வருகின்றனர். மேலும் மாவட்டத்தில் ஊட்டச்சத்து குறைபாட்டால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள 1942 குழந்தைகளை வாரம் வாரம் கண்காணிக்கப்பட்டு வருவதாக மாவட்ட திட்ட அலுவலர் வசந்தி ஆனந்தன் தெரிவிக்கிறார். 6 மாதம் முதல் 6 வயதுள்ள குழந்தைகள் கடுமையான ஊட்டச்சத்து நிலையிலும், 626 குழந்தைகள் அதாவது பிறந்தது முதல் 6 மாசத்துக்குள்ள குழந்தைகள் கடுமையான நிலையில் இருப்பதாக கண்டறியப்பட்டது. ஒவ்வொரு கிராமத்திலும், அதாவது ஒவ்வொரு அங்கன்வாடி மையத்திலும் மாதம் 2 நிகழ்வுகள் நடத்தப்படுகின்றன. இந்த நிகழ்வுகள் குழந்தைகளுக்கு 181வது நாள் கூடுதல் உணவை தொடங்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது. அன்னப்பிரசன்ன திவாஸ் என்று கூறி இதை நடத்தப்படுகிறது. குழந்தைகளுடைய ஊட்டச்சத்து நிலை நன்றாக மேம்படுத்தப்படுகிறது. விரைவில் நம்மளுடைய ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஊட்டச்சத்து இல்லாத நிலையை கொண்டு வரதுக்கு அனைத்து முயற்சிகளும் எடுத்துக்கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயன்பெற்ற பயனாளி கவிதா கூறும் பொழுது, போஷன் அபியான்ற ப்ரோக்ராம் வச்சாங்க. அதுல 6 மாசம் முடிஞ்ச குழந்தைகளுக்கு என்னென்ன உணவுலாம் ஊட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதுல தானிய வகை, கீரை வகைகள், காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் டெய்லி குழந்தைகளுக்கு உணவுல சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் சத்து மாவு எப்படிலாம் கொடுக்கலாம் குழந்தைக்கு, அடை மாதிரி செஞ்சு கொடுக்கலாம், புட்டு மாதிரி செஞ்சு கொடுக்கலாம், இல்லைன்னா கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி கொடுக்கலாம். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இணை உணவு கண்டிப்பாக சேர்த்துக்கணும்.